ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளண்டட் மேட்சோட 11th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சென் அவங்க அம்மா கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, வாங்ஷூர் கால அந்த பொண்ணை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடலான்னு இருக்கேன்னு. சென்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அந்த பொண்ணை தானே செங்குக்கு பாத்திருக்காங்க, அதனால என்னடா ரொம்ப சந்தோஷப்படுற, அப்போ உனக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான்னு சொல்ல, அம்மா தேவையில்லாததை பேசாதீங்க அப்படின்னு சென்னு சொல்றான். ஏண்டா இன்னுமா உன்னோட இறந்து போன பழைய ஒய்ஃபை நினைச்சுக்கிட்டே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்க, அந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருந்ததே கொஞ்ச நாள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மா அதெல்லாம் இல்லம்மா, வேலை இருக்கு அப்படின்னு மறுபடியும் சென்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி சொல்லு, உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கு சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அந்த பொண்ணு பெரிய குடும்பத்துல இருந்து வரணும்னு அவசியம் கிடையாதுன்னு சென்னு சொல்றான். அது யாருடா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க வரதுக்குள்ள சென்னோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். கு ஃபேமிலியை சம்மந்தப்பட்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. ஜின்ஷா ஃபேமிலி பத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு வேகமா வெளியே ஓடி போறான். அப்போ அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான், நம்ம ஆளுங்க அப்பொழுது திருட்டு கும்பல் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல சில பேர் திருட்டு பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேங்கா ஃபார்ம் பண்ணி நிறைய மோசமான வேலைங்களை பாக்குறாங்க. அதுல ஒண்ணு கேம்பிளிங் விளையாடுறது. அந்த மாதிரி ஒரு கேம்பிளிங் டென்ட நடத்துறது வேற யாரும் இல்ல, ஜின்ஷாவோட தம்பி தான் அப்படின்னு சொல்ல சென்னு ஷாக் ஆயிடுறான். சீக்கிரமா நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள ஜின்ஷா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவளை தடுத்து நிறுத்த சொல்லுங்க தம்பின்னு சொல்ல, சரி ஓகேன்னு அந்த பையன் கிளம்பி போறான். இல்ல வேண்டாம், நானே ஜின்ஷாவை பார்த்து பேசுறேன், என்ன ஆனாலும் என்ன வந்து பார்க்க சொல்லி அவளுக்கு தகவல் அனுப்புங்கன்னு சொல்ல அசிஸ்டன்டே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறான். அங்க இருந்து கிளம்பி போறான். ஜின்ஷா பயந்துட்டே ரூம்குள்ள வரா சென்னை பாக்குறதுக்கு. கையில கிஃப்டா ஒரு பாக்ஸ் வேற வச்சிட்டு இருக்கா. அத டேபிள் மேல வச்சுட்டு ஒரு வணக்கத்தை போடுறா. சென்னுடனே இது சின்ன விஷயம் கிடையாது, அதனாலதான் உன்னை சம்மந்தப்பட்டு டைரக்டா பேசலான்னு ஒன்னு வர சொன்னேன். உன் தம்பி பத்தி உனக்கு தெரியாதான்னு கேட்க, இதெல்லாம் கேட்டுட்டு ஜின்ஷா பதறி போயிடுறா. என் தம்பி இந்த மாதிரி கேம்பிளிங் ஹவுஸ் வச்சு நடத்துறான் அப்படிங்கறத நானும் கேள்விப்பட்டேன். ஆனா என் அம்மாக்கு உடம்பு முடியாததால அத பத்தி பேசினா அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு அதை தள்ளி விட்டேன். ஆனா அவன் கெட்டவங்க கூட எல்லாம் தொடர்பு வச்சிருப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், அவங்க கெட்டவங்கிற விஷயம் அவனுக்கு கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. என் தம்பிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாது. கொஞ்சமா அவனுக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. என் அப்பா அவனை படிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதால வேற வழியே இல்லாம அவன் மறுபடியும் திருட்டுத்தனமா இந்த மாதிரி வேலையில இறங்க ஆரம்பிச்சுட்டான். தேங்க்ஸ் ரொம்ப, எனக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு. நான் என்னைக்கு உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன். என் தம்பியை போய் நான் முதல்ல தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கிளம்புறா. அதே மாதிரி தேவையில்லாம நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கல, அதை நிறுத்து அப்படின்னு நம்ம சென்னு சொல்றான். கிஃப்டா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. முன்னாடி வேற ஆல்ரெடி ஒரு பெட்டி இருக்கு. இந்த பெட்டியை ஆல்ரெடி கொண்டு வந்துட்ட, பரவாயில்ல, இந்த தடவை இதுல என்ன இருக்குன்னு கேட்க ஜின்ஷா அப்படியே ஒரு மாதிரி பயப்படுறா. சென்னு வேகமா அவ பக்கத்துல போறான். பெட்டியை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஜின்ஷா வேகமா கை வச்சு பெட்டியை திறக்க விடாம ட்ரை பண்ணிருக்கா. சென் அவளை பாத்துட்டே வேகமா அந்த பெட்டியை ஓபன் பண்ண உள்ள பார்த்தா சென்னோட கோட் இருக்கு. நீங்க அன்னைக்கு அந்த கோட் எனக்கு போத்தி விட்டீங்க, அதுல நிறைய கிளிசெல்லாம் விழுந்துருச்சு நீங்க இறங்கி காப்பாத்தும் போது. அதனால அது கோல்டு த்ரெட் வச்சு கொஞ்சமா எம்ப்ராய்டரி போடலான்னு பார்த்தேன். அப்பயும் அது கொஞ்சம் நல்லாவே தெரியலையா, அதனால ஒட்டுமொத்த துணிக்கும் எம்ப்ராய்டரி போட வச்சு இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா பேசிட்டு இருக்கா. சென்னதை எடுத்து பாக்குறான். உண்மையாவே அவனுக்கு அழகா இருக்க மாதிரி தோணுது. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சென்ன சொல்லிட்டு அதை அடுத்த செகண்டே எடுத்து அவன் மேல போட்டுக்கிறான். ஜின்ஷாவே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா. இதை நானே வச்சுக்கிறேன் தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஜின்ஷா அங்க இருந்து சிரிச்சுட்டே போயிட்டு வரேன்னு கிளம்பி போயிட்டு இருக்கா. ஜின்ஷாவோட வேலைக்கார பொண்ணு எப்பயாவது ரான் வருவான் வெளியே, அவனை புடிச்சு கூட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அந்த கேப்ல ராண வேற யாரோ வண்டியில ஏத்தி கூட்டு போயிடுறாங்க. ராணோட வேலைக்கார பையன், இல்ல அவர் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணாரு, அவங்க கெட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு வீட்டுல வந்து சொல்ல, அங்க அவ்வளவுதான் நம்ம ஜின்ஷாவோட அப்பா அவனை போட்டு வெளுத்து எடுத்துட்டு இருக்காரு. என் மான போச்சு, மரியாதை போச்சு, கெட்டவங்க கூட தொடர்பு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா என் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறது, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஜின்ஷா பாக்குறா, அப்பா யார் கூட்டு போயிருக்காங்கன்னு தெரியல, நம்ம விசாரிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள அடுத்த ஆள் ஓடி வராங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஜின்ஷாவோட அம்மா மயங்கி விழுந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த விஷயத்த அதுக்குள்ள யார் அவளுக்கு சொன்னதுன்னு அவங்க அப்பா கத்திக்கிட்டே ஓடுறாரு. டாக்டர்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. மா என்னம்மா ஆச்சுன்னு கேட்க, உன் தம்பின்னு பேசிட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷமா அப்படின்னு ஜின்ஷா வெளியே போறா. யார் ஆண்டி அம்மாக்கு இந்த விஷயத்த சொன்னதுன்னு வேலைக்கார லேடி கிட்ட கேக்குறா. தெரியலம்மா, போயிட்டு வரதுக்குள்ள உங்க அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல கூலாவும் அங்க ஓடி வரா. நீ இந்த விஷயத்த சொன்னியா அப்படின்னு கேட்க, இல்லக்கா இப்பதான் நானே கேள்விப்பட்டு உள்ள வந்தேன், நான் எப்படி சொல்லிருக்க முடியும், அம்மா எப்படி இருக்காங்கன்னு அவ கேட்டுட்டு இருக்கா. இந்த விஷயத்த யாரு சொல்லியிருந்தாலும் சரி, கண்டிப்பா நான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம விட மாட்டேன்னு ஜின்ஷா அங்க இருந்து கிளம்புறா. கூலாக்கு அவங்க அம்மாவை நினைச்சு கவலையா இருக்கு. அங்க ஓடி போயிட்டு இருக்கா. பார்த்தா இங்க கூலாவோட அம்மாவோட வேலைக்கார லேடி இருக்கால, அவதான் சொல்லிருப்பா போல, ஏதோ ஒரு பையன் கிட்ட சொல்லிவிட்டு பரப்பி விட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க, இந்த விஷயம் ஊர்ல பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம சொன்னோன்னு யாருக்கும் தெரியவே தெரியாதுன்னு சொல்ல கூலாவோட அம்மா எனக்கு வர லைட்டா பயமா இருக்குன்னு சொல்லும் போதே கூலா உள்ள போயிடுறா.
அம்மா நீங்க தான் அந்த விஷயத்த அம்மாக்கு தெரியப்படுத்தினதா, ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு அறிவுன்னு ஏதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டபடி கத்த ஆரம்பிச்சிட்டு இருக்கா. ஏண்டி உன்னை நான் பெத்தனா இல்ல அவ பெத்தாளா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா உன் வேலையை பாரு, நான் ஒன்னும் சொல்லல அப்படின்னு மறுபடியும் இவ சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இங்க சென்னை கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஜின்ஷாவோட அப்பாக்கு வருது. நான் அந்த விஷயத்துல இருந்து உங்க பையனை தனியா கலட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜின்ஷாவோட வேலைக்கார பொண்ணும் ஃபாலோ பண்ணிட்டு சில பேர் பின்னாடியே போயிட்டு இருக்கா. எந்த இடத்துல அவங்கள அடைச்சு வச்சிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டு பார்த்தாங்க. ஈஷியன் இருக்கான்ல, அவனோட வேலைக்கார பையன் தான் உள்ள போயிட்டு இருக்கான். இத பாத்துட்டு நம்ம ஜின்ஷா கிட்ட சொல்றதுக்கு அவ ஓடி போயிட்டு இருக்கா. இங்க ஜின்ஷா அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டே பத்திரமா படுத்துட்டு இருக்கா. அவங்க அம்மா ஏஞ்சிடுறாங்க. ஜின்ஷா வேகமா ஏஞ்சிட்டு, இப்ப எப்படிமா இருக்கு உடம்பு, தம்பிய பத்தி கவலைப்படாதீங்க, சென்னை இருக்காருல அவர் கூட இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம தம்பிய பத்திரமா திருப்பி அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போறா. வேலைக்கார பொண்ணு ஈஷியன் இருக்காரு, அவர்தான் உங்க தம்பிய புடிச்சு வச்சிருக்காரு, ஒருவேளை அவர் ஏதாவது வேலை பார்த்திருப்பாரோ, அவர் வேலைக்கார பையன் தான் அங்க இருந்து திரும்பி வந்தான்னு சொல்ல இன்னொரு பொண்ணு ஓடி வரா. உங்க தம்பி பத்திரமா திரும்பி வந்துட்டாரு, உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு சொல்ல ஜின்ஷா வேகமா கிளம்பி ஓடுறா. அவங்க அம்மாவும் போயிட்டு இருக்காங்க. அந்த ஈஷியனோட வேலைக்கார பையன் இவர் தாமா என்ன காப்பாத்தினாரு, இவர் இல்லாம இருந்திருந்தா நான் செத்து போயிருப்பேமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறான். தம்பி என்னைக்குமே நன்றியை நாங்க மறக்க மாட்டோம் அப்படின்னு ஜின்ஷா அம்மா சொல்றாங்க. அந்த பையன் ஜின்ஷாவை மட்டும் லைட்டா குறுன்னு பாத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த ராணை கூட்டு வந்து வச்சுட்டு அவங்க அப்பா நல்லா தர்மடி அடிக்க வைக்கிறாரு. பா வேணாப்பான்னு கூலா கெஞ்சிட்டு இருக்கா. அவளையே தள்ளி விட்டுறாரு அவங்க அப்பா. தள்ளி போ அந்த பக்கம், உனக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி தருதலைங்களுக்கு எல்லாம் அடிச்சாதான் புத்தி வரும்னு சொல்லிட்டு இந்த பையன் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா பண்ணிருக்கான். சென்னை மட்டும் இல்லனா நம்ம பேர் எவ்வளவு தெரியுமா நாரி போயிருக்கோம். இவனோட பேர்ல எல்லாத்தையும் என் பேர்ல வேற எழுதி வச்சிருக்கான். எங்க அப்பா வந்துட்டு ட்ரெஷரியில வேலை பாக்குறாரு, அவர் இதுக்கு வரைய பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கான்னு சொல்ல, இல்லப்பா அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிக்கிறான். எதடா பொய்ன்னு சொல்லிட்டு இருக்க, உன் கையெழுத்தெல்லாம் அங்க இருக்குன்னு அவங்க அப்பா அடிக்கிறாரு. இது பத்தாது, நானே அடிக்கணும்னு கையில குச்சி எடுத்து அவர் அடிக்க, ஆனா ஜின்ஷாவோட அம்மா போய் தடுத்து நிறுத்துறாங்க. என் பையனை விட்டுருங்கன்னு. என்னடி பையன் பெத்து வச்சிருக்க, பணத்தாசை புடிச்ச குடும்பம், என் குடும்பம் எல்லாம் படிப்புல சிறந்து விளங்குறவங்க, என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பொசிஷன்ல பெரிய பெரிய ஆளா இருக்காங்க, ஆனா என் குடும்பத்துலன்னு ஒண்ணு பிறந்திருக்கு பாருன்னு அவங்க அம்மாவை குறி வச்சு திட்டுறாரு. ஓ என் குடும்பம் பிசினஸ் குடும்பங்கிறதாலதான் என் பையன் தறிக்கிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்றீங்களான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. ஆமான்னு அவங்க அப்பா சொல்லி கத்திட்டு இருக்காரு. அவங்க அம்மாவையே தள்ளி விட்டுறாரு. ஜின்ஷா பாக்குறா, இன்னைக்கு நீங்க நல்லா வசதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு காசும் என் அம்மா குடும்பத்துல இருந்து வந்த காசுதான். நல்ல சொந்தக்காரங்களுக்கு போகும்போது கிஃப்ட் கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து வாய் அடைக்கிறதுன்னு ஒரு காசும் எங்க அம்மா காசுல வாழ்ந்துட்டு அவங்களே திட்டுறீங்களான்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேக்குறா. பொம்பளை பிள்ளைய பெத்திருக்கா பாரு, பையனையும் ஒழுங்கா பெக்கல பொண்ணையும் ஒழுங்கா பெக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்திட்டு அவர் பாட்டுக்கு தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. எல்லாம் ஏன் தப்புதான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இரும ஆரம்பிக்கிறாங்க. வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. மயங்கி வேற விழுந்துட்டு இருக்காங்க. ஜின்ஷாவோட அம்மா கிளம்ப கூட செய்யாம அப்ப பாட்டுக்கு ரூம்குள்ள அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்க. அவங்க பையன் வாசல்ல ரான் மண்டி போட்டிருக்கான். ஜின்ஷா நேரா உள்ள போறா. கதவை திறந்துட்டு அம்மாவை பார்க்க போறா. அம்மாவை பாத்துக்கோமா, பேச கூட மாட்டிக்கிறாங்கம்மா, உங்க அப்பா வந்தப்போ திரும்பி கூட பாக்காம அவர் சமாதானப்படுத்திட்டு அப்புறம் கிளம்பியும் போயிட்டாருன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன்னு ஜின்ஷா உள்ள போறா. அம்மாட்ட பேச ஆரம்பிக்கிறா. இவ கூப்பிட்டதும் அடுத்த செகண்ட் திரும்பிடுறாங்க. உன் கை எவ்வளவு பெருசாயிருச்சுமா, குட்டி வயசுல உன் கை இத்தனோடுதான் இருக்கு, அப்பதான் நான் உன்னை இங்கிருந்து விட்டுட்டேன் அப்படின்னு பிளாஷ்பேக்கு போயிடுறாங்க. ஜின்ஷா குழந்தையா இருக்கும் போது அவங்க அப்பா உள்ள வந்து குழந்தைய புடுங்கறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. நான் என்ன கொல்லவா போறேன், இல்ல பள்ளத்துல தூக்கிதான் போட போறேனா, உன் அம்மா வீட்டுக்கு தானே அனுப்ப போறேன், இதுல என்ன இருக்குன்னு சொல்ல அவங்க அம்மா முடியாது, என் குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. போர்ஸ் பண்ணி குழந்தைய புடுங்கி அங்க இருந்து கூட்டு போயிருக்காரு. அவங்க அம்மா அப்போல இருந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க, என் குழந்தைன்னு சொல்லிட்டு. இப்ப கூட அது ஞாபகம் வந்து அவங்க அம்மா என் குழந்தைன்னு அழுதுட்டு இருக்க. ஜின்ஷா அம்மா விடுங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லம்மா விட முடியாது, எப்படியாவது என்ன மன்னிச்சிரு, நான் வாழ்க்கையிலே ஒரே ஒரு பாவம் பண்ணிருக்கேன்னா அது நான் உனக்கு பண்ண பாவம் தான், சாகுற வரை அந்த கில்ட்டு என்னை விட்டு போகவே போகாதுன்னு மறுபடியும் ரத்தமா இரும ஆரம்பிக்கிறாங்க. ஜின்ஷாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அழ ஆரம்பிக்கிறா. அம்மாவை நம்ம பத்தி புரிஞ்சுக்காம வந்ததுல இருந்து அம்மாவை எவ்வளவு ஹர்ட் பண்ணிட்டோம்னு யோசிச்சுட்டே வெளியே வரா. வெளியே உட்காந்துட்டு இருக்க தம்பிக்கு பலார்னு ஒரு அறை விட்டுட்டு அங்க இருந்து ஜின்ஷா கிளம்பி போயிட்டு இருக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு, அம்மாவை தள்ளி வச்சோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கா. நான் வந்துட்டு ஈஷியனை பாக்கணும் அப்படின்னு இவ தகவல் கொடுத்து விட்டுறா. ஈஷியன் கிட்ட அசிஸ்டன்ட் போயிட்டு உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணுமா, அதனால உங்களை ஜின்ஷா கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுன்னு பல்ல காட்டிட்டே அவன் கிளம்பி போயிட்டு இருக்கான். ஜின்ஷா வாசல்லே வந்து வரவேற்கிறா, வணக்கம் போடுறா. இந்த மரியாதைலாம் இத்தனை நாள் ஒன்று எனக்கு கிடைச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு ஈஷியன் உள்ள போறான். சாப்பிடுறதுக்கு தனியா ரூம் புக் பண்ணிருக்கா. அந்த ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி மத்த வேலைக்காரங்க எல்லாம் ஈஷியன் கூட இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் ரூம் புக் பண்ணிருக்கா. அதனால அவங்க எல்லாம் தனி ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. ஈஷியனை தனி ரூமுக்கு கூட்டு போயிட்டு வேகமா ஒரு சேர்ல வச்சு கட்டி போட்டுடுறா நம்ம ஜின்ஷாவும் வேலைக்கார பொண்ணும்.
என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஈஷியன் கேட்டுட்டு இருக்கான். கழட்டி ஓடு, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பிய நீயே கடத்தி கூட்டு போயிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணிருப்ப? உனக்கு யாரு அந்த வேலையை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேட்க, ஆமா நான் தான் பண்ணேன். அம்மா அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? அந்த சென்னு உன்கிட்ட சொன்னானா? ரொம்ப நீயும் அவனும் க்ளோஸ் போலன்னு சொல்லிட்டு ஈஷியன் கடுப்பாயிட்டு இருக்கான். என் தம்பி உனக்கு என்ன பாவம் பண்ணா? எதுக்குடா அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ஜின்ஷா வேகமா அவனை ஓங்கி ஒரு உதச்சிட்டுறா. சேர் அப்படியே கவுந்துருது. அமைதியா பாத்துட்டு இருக்கான் ஈஷியன். இங்க பாரு, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி நான் பண்ணேன். உன் தம்பி இப்ப பயந்துருப்பான். இனிமே வாழ்க்கைக்குமே கேம்பிளிங் பண்றதெல்லாம் பத்தி யோசிச்சு கூட பார்க்க மாட்டான். அதனாலதான் அவனை கடத்தி பயம் காட்டி அப்புறம் திருப்பி அமிச்சேன்னு சொல்ல ஜின்ஷா பாக்குறா. அதனால என் அம்மா கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. பயங்கரமா உடம்பு முடியாம போயிடுச்சு. ஏற்கனவே வீக்கான அம்மா வாயில இருந்து ரத்தமா துப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இதை கேட்டு ஈஷியனுக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கல. ஆனா நான் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு புரிஞ்சது இல்ல அப்படின்னு சொல்ல ஜின்ஷா அங்க இருந்து கிளம்புறா. இங்க பாரு, உன் அம்மாவை பெட்ல படுக்க வச்சது நான் கிடையாது, உன்னோட தம்பி. முதல்ல உன் தம்பிய போய் முதல்ல தடுத்து நிறுத்து, திருத்துற வழிய பாரு. அப்புறம் என்ன வந்து குறை சொல்லலான்னு சொல்ல, நல்லா இங்கேயே நீ படுத்துரு, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து கிளம்பி போறா. கழட்டி விடுன்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிக்கிறான். அவ கண்டுக்காம போறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் பாட்டுக்கு தனியா சிரிச்சிட்டு இருக்கான். நல்லது நினைச்சு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க அவன் வீட்டுல வந்து இருக்கும்போது அவனோட வேலைக்கார பையன் வெளியே இருந்தே, இங்க வந்து ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்கு. கெட்டவங்க கூட கூட்டணி வச்சிருந்ததுனால ஜின்ஷாவோட தம்பி பெருசா மாட்ட வாய்ப்பு இருந்திருக்கு. குடும்பத்தோட மானமே போயிருக்கும். ஆனா அங்க வந்து சென்னு அவங்க தம்பிய காப்பாத்தி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் நீங்க அவர் தம்பிய தூக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, நம்ம பாவம் ஈஷியன் கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுது. எதுவுமே நான் பண்ணல அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தனியா அழுதுட்டு இருக்கான். இங்க சென்னு கிட்ட அவனோட மேனேஜர் பேச ஆரம்பிக்கிறாரு. யாரோ ஒருத்தங்க இந்த பிரின்ஸ்க்கு பின்னாடி இருந்து கெட்ட விஷயங்கள்லாம் பண்றது யாருன்னு நம்ம தேடி பார்க்கும்போது ஒருத்த மட்டும் பிரின்ஸ் கூட இருக்கிற ஆளு ஓவரா குடிச்சிட்டு வாயை விட்டுருக்கான். அவன் ஏதோ கோவில்ல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். கோவில்ல இருந்து வந்த யாரோ பிரின்ஸ்க்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு மேனேஜர் பேசிட்டு இருக்காரு. ஒரு வேலை இருக்குமோ, குரூப்பா வந்திருப்பாங்களோ அப்படின்னு பேச அவன் காதுல வேற ஏதோ எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்குமா அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்றாரு. ஆளுங்க வராங்க. இந்த கெட்டவங்களை பத்தி விசாரிக்கும் போது அவங்க எல்லாருமே சுத்த சைவோன்னு ஒரு லெட்டர்ல எழுதி இருக்கு. சென்னு பாக்குறான். கண்டிப்பா கோயில இருந்து தான் கிளம்பி வந்திருக்காங்க. 200 பேர் வந்திருக்காங்க. யாருன்னு தெரியல. அந்த கொரியர் ஒருத்தர் இருந்திருக்கான். 200 பேருக்கும் தனித்தனியா கொரியர் சர்வீஸ் கொடுத்து அவங்க எல்லாரையும் ஒன்னா பாதுகாத்திருக்கான், மெயின்டைன் பண்ணிருக்கான். அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அவன் தான் இருக்கிறதுலே சுத்த சைவமான ஆளா இருந்திருக்கான். கோவில்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, எந்த பக்கம் கோவில்னு தேடி போற வழிய பாக்கலான்னு சென்னை அடுத்த பிளான போட்டுட்டு இருக்கான். இங்க நம்ம ஜின்ஷாவோட அம்மா டாக்டர் செக் பண்ணி பாக்குறாரு. ஜின்ஷா அம்மா சொல்றாங்க, எத்தனை டாக்டர் பார்த்தாலும் அதே மாதிரி தான் கொடுக்க போறாங்க. சாகணும்னு முடிவாயிடுச்சுன்னா யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. செல்லம் என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மறுபடியும் அப்படியே படுத்துக்கிறாங்க. ஜின்ஷா வெளியே வரா. பில்லோக்கு கீழ இருந்து உங்க தம்பியோட பில்லோ இருக்குல்ல, அதுல இருந்து இந்த லெட்டர் எடுத்தோன்னு சொல்ல, என்னாலதான் அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சு, அக்காக்கும் கஷ்டம் கொடுத்துட்டேன், நான் இனிமே வீட்டுக்கே வரமாட்டேன், திரும்பி ஓடி போறேன்னு சொல்லிட்டு தம்பி எழுதி வச்சிட்டு இருக்கான். அவங்க அப்பா பாத்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. ஜின்ஷா பாக்குறா, வண்டியை ரெடி பண்ணுங்க, ஆளுங்களை கூப்பிடுங்க, யாரு என் தம்பியை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய காசு கொடுக்குறோம், இப்பவே கிளம்பலான்னு சொல்லிட்டு ஜின்ஷா தேடுறதுக்காக ஓடி போயிட்டு இருக்கா. இங்க கோவிலுக்கு விசாரிக்கிறதுக்காக நம்ம சென்னு வந்திருக்கான். அங்க இருக்கிற சாமியார் கிட்ட பட்டத்து இளவரசருக்கு ஆசீர்வாத மணி வாங்குறதுக்காக வந்திருக்கேன்னு பேசிட்டு ஆனா சைட்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு குட்டி பையன் வரான். ஆமா ஒருத்தர் இருப்பாரு, புது விதமான டிவோட்டி, எங்க கூட எப்பவுமே சேர மாட்டாரு, காதுல கூட அவருக்கு டிஃபரெண்டா ஏதோ ஒண்ணு வளர்ந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல, அவர் எங்க இருக்காருன்னு கேட்க, அவர் காலி பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நீங்க வரதுக்கு முன்னாடிதான் கிளம்பி போனாரு அப்படின்னு சொல்ல, சரி நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அவன் ஆளுங்களோட கிளம்புறான். கிளம்பும் போதே சென்னோட ஆளுங்களை அட்டாக் பண்றதுக்கு ரகசியமா நிறைய பேர் நிக்கிறாங்க. சென்னை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புகை குண்டு அங்க போட்டு விட ஆரம்பிக்கிறாங்க மயக்க மருந்துக்காக. சென்னை அவங்க கூட இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். சென்னுக்கும் உடம்புல அடி பட்டுருது. ஆனா சண்டை போட்டு முடிக்கிறான். இங்க நம்ம ஜின்ஷா வரால, அவளும் கொட்டுற மலையில நல்லா மாட்டிக்கிட்டு வண்டியோட சக்கரம் எல்லாம் உடைஞ்சு போகுது. பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க, அமைதியா இருங்க, யாரு என் தம்பியை கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 100 வெள்ளி கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு ஆளாளுக்கு கிளம்புறாங்க. அதே இடத்துல இவ எந்த இடத்துல பாதுகாப்பா தங்கி இருக்காளோ அங்கதான் நம்ம சென்னு வரான். சென்னுக்கு அடிபட்டிருக்க அவனை கூட்டு வராங்கன்னு தெரிஞ்சு ஜின்ஷா வேகமா வெளியே ஓடி போறா. சென்னுக்கு அந்த அசிஸ்டன்ட் பையன் முதுகுல நல்லா காயம் பட்டிருக்கு. அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். ரொம்ப கஷ்டப்படுத்துறாம வலிக்கிற மாதிரி பண்றாங்கிறதால சென்னு வழியில லைட்டா துடிக்க ஆரம்பிக்கிறான். ஜின்ஷா போறா, இப்படி பண்ணக்கூடாது, காயத்தை துடைக்கிறதுக்கு என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து கிளம்பி போக, சென்னை அமைதியா பாத்துட்டு இருக்கான். ஜின்ஷா காயத்தை சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறான். சென்னுக்கு ஜின்ஷா மேல ஒரு மாதிரியான அக்கறை அதிகமாயிட்டே இருக்கு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.